குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று காவல்துறையினருடன் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதாவது கடும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதன் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தற்பொழுது அவர்கள் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து விசாரணையானது செய்து வழக்கின் நடத்தையும் உடனடியாக அதாவது தீர்ப்பு கொண்டு வர வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர் காவல் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் எதிரான குற்றம் குறித்து வழக்குகளை விசாரிப்பது தொடர்பாகவும் அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் குறித்து காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் அரசு தலைமை வழக்குகளுடன் ஆய்வுக் கூட்டமானது இன்று சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதன் மீது கடுமையான நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் அதாவது குற்ற வழக்கில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தினார் என்றும் அதாவது இந்த இந்த கூட்டத்தின் அதாவது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சமூக நலத்துறை சார்பில் விழிப்புணர்வுகளானது ஏற்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறையினர் அதாவது பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் அடிப்படையில் உடனடியாக பெற்று உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதாவது அந்த குற்ற வழக்கு அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடைபெறும் போது கடுமையான தண்டனைகள் அதாவது வழங்கப்படும் என்பது தொடர்பான மற்றும் காவல்துறை ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதாவது கோவை மாவட்டத்தில் 10 வயது சிறுமி அதாவது கொடூரமான முறையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இது போன்ற மேலும் ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்பதற்காக சட்ட ஒழுங்கு மற்றும் அதே போல பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் காவல்துறையினர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் இது தொடர்பான புகார்களை விரைந்து காவல்துறைக்கு தெரிவிக்க அதாவது பொதுமக்களுக்கான விழிப்புணர்வுகளையும் நடத்தப்பட வேண்டும் என்றும் தற்போது சமூக நலத்துறை அதிகாரிகளிடமும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது ஆலோசனையானது மேற்கொண்டு இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த பாலியல் குற்றங்கள் மற்றும் அதே போல பள்ளி வளாகங்கள், கல்லூரி அதாவது மாணவர்கள் இருக்கக்கூடிய கல்லூரி வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவைகளை பொருத்தப்பட வேண்டும் என்றும் அதாவது ஏற்கனவே பெண்கள் அதாவது வைத்து தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் என பல்வேறு ஆலோசனைகள் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.